அனைவருக்கும் வணக்கம். நான் ஆண்டாள் ஆழ்வார்சாமி. இன்னைக்கு இந்த 6வது பேட்ச்ல நம்ம யாரை அறிமுகப்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா நித்திமா ரோஸ்லின்னா அறிமுகப்படுத்துகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் மில்லட்டில் ப்ராடக்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வந்து இங்கே சொல்ல போகிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நித்திமா ரோஸ்லின். நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகிட்டு குழந்தைங்க இருக்கும் போகும்போது சின்ன கை குழந்தைங்க என் குழந்தைங்கள வச்சுட்டு நான் வேலைக்கு போகும்போது யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. அந்த டைமில் என்னை ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க மூலிமா ஒரு வேலைக்கு போகிறேன். என்னை கூப்பிட்டது வந்து வேறு வேலை, ஆனால் நான் போனதுக்கு அங்கே வந்து வேறு வேலை. அப்போ என் கை குழந்தைய தூக்கிட்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, நீங்கள் இன்னையிலேருந்து சாப்பாட்டு வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரியாது அந்த சாப்பாட்டை பற்றி எப்படி சமைக்கணுமோ என்னமோ எதுவுமே தெரியாது. ஆனால் அன்னைக்கு என்கிட்ட 120 பேருக்கு சமைக்க சொன்னாங்க. 120 பேருக்கு சமைச்சேன். அந்த கெரியர் கொஞ்ச நாள் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து கிராசரி ஐட்டங்கள்லாம் வாங்கி கொஞ்சம் பேக்கெட் போட்டு கொஞ்சம் சேல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுலேயும் எனக்கு கொஞ்சம் இதாக இல்லையே, இதுக்கப்புறம் நம்ம இன்னும் வளரணும் அப்படின்றபோது எங்கள் அம்மாச்சி சொல்லி கொடுத்த ஹேர் ஆயில் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஹேர் ஆயில் பண்ணும்போது எல்லாருக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். நல்ல ரிசல்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 1 லிட்டர் செஞ்சு கொடுத்தேன். 5 லிட்டர் ஆச்சு. 5 லிட்டர் இப்போ 10 லிட்டர் ஆச்சு. இப்போ 15 லிட்டர் ஆச்சு. அந்த அளவுக்கு போயிடுச்சு. அதை தாண்டி அதுக்கப்புறம் இடையில மில்லட் கிளாஸ் சேர்ந்தேன். அதில் இட்லி பொடி, கொள்ளு பொடி, பிரண்டை துவையல், தொக்கு அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்தேன். தக்காளி ஊறுகாய் எல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது என்னோட பிள்ளைங்களோட ஸ்கூலுக்கு கொண்டு போய் கொடுக்க ஆரம்பித்தேன் டீச்சர்ஸ்களுக்கு. அவங்க சொன்னாங்க, உன்னோட இது நல்லா இருக்கு ரோசி, இன்னும் நல்லா இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னால் கூழெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியல, அந்த கூழுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், கூழு மாவாக நான் அரைச்சி தந்துடுறேன், அதை நீங்கள் ஊற வச்சு நைட்டில் காலையில் காய்ச்சி சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கருப்பு கவனி கஞ்சி கூழ் மிக்ஸுக்கும் கம்பு ராகி கூழ் இதை பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்தேன். எனக்கு இப்போது சாப்பாட்டுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிது. ஒரு கார்பரேட் ஆஃபீஸ்க்கு எனக்கு சாப்பாடு கேட்டாங்க. அப்போ அவங்களுக்கு இப்போ நான் ரீசெண்டாக ஒரு 8 பேருக்கு காலையில் மதியானம் நைட்டு 3 வேளை சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதில் எனக்கு இப்போ ஒரு பாட்டிமா வரும், வயசானவங்க, எனக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, நீ கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அவங்க எல்லாரும் என்ன, உன்னோட சாப்பாடு நல்லா இருக்குது, நீ பண்ணுறதை எப்போவுமே விடாமல் பண்ணு, இன்னும் மேலும் மேலும் போவ அப்படின்னு சொன்னாங்க. என்ன மாதிரி தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸை வச்சு நீங்கள் மேலும் மேலும் போகும்போது என்னை விட இன்னும் நீங்கள் சிறப்பாக வளருவீங்க. எனக்கு சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு இன்னும் சப்போர்ட்டிவாக இன்னும் பண்ணுங்கன்னு என்னை ஊக்கப்படுத்துகிறவங்க என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஃபீட்பேக் சொல்லும் போகும்போது இது நல்லா இருந்துச்சு, இந்த பொருள் நல்லா இருந்துச்சு, இட்லி பொடி சூப்பராக இருந்தது, அதில் எள்ளு நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ ரீசெண்டாக நான் கருப்பு உளுந்தில் லட்டு பண்ணி கொடுத்தேன். அந்த லட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. யாருமே களி கூட செஞ்சு கொடுக்கக்கூடிய காலத்தில் டெய்லி ஒரு கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கிற மாட்டாங்க. ஒரு பாக்கெட்டு லட்டு வாங்குவாங்க, அதில் என்னோட 4 இருக்கும். இந்த வாரம் எங்கள் பிள்ளைங்களுக்கு தேவையான லட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது நல்லா இருந்துச்சு, அது மாதிரியே இன்னும் கூட அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். அதனால எல்லாரும் எதுவுமே எல்லா பொருட்களுமே தரமாகவும் சுத்தமாகவும் தான் செஞ்சிட்ருக்கோம் வீட்டு உபயோக முறையில். நீங்கள் எதுனாலும் தேவைப்பட்டால் இந்த பொருட்கள் எல்லாம் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் இருக்குது, தேவைன்னா கேட்டு வாங்கிக்கோங்க. நித்திமா ரோஸ்லின் மிக சிறப்பாக பேசினாங்க. மிக்க நன்றி.